சொல்லுங்க. ஹாய் ஹாய். இது கிடையாது கிடையாது. பட்டு குட்டி செல்லம் நீ வயிறு கட்டிதான். லிப்ஸ்டிக் போட்டா இப்படிதான் பண்ணணும். ஏன்னா அம்மா பண்றத அவன் பார்த்து யாரோ வராங்க. வை. முன்னாடி அதுதான் அதுதான். நீ காலு கடிச்சுக்கோ. கூட்டா காட்டும். வகையான ட்ரெஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஹாய், நான் உங்கள் சுதா சந்தோஷ். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னாக்க, லக்கிக்கு வந்து மொட்டடிக்க போறேன். அதனால மொட்டடிக்கிறதுக்கு முன்னாடி பொம்பளை பிள்ளை மாதிரி வேஷம் போட்டு நிறைய போட்டோஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. குழந்தைங்க, அதாவது பையனை வச்சுட்டு இருக்கிற நிறைய அம்மாங்களுக்கு பொண்ணு மாதிரி வேஷம் போட்டு போட்டோ எல்லாம் எடுத்துக்கணும் அப்படின்றது ஆசை. ஸோ அந்த மாதிரி தான் எனக்கும் அந்த ஆசை. லக்கிக்கு வந்து ஒரு 6-7 செட்டு நான் வந்து ட்ரெஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு மேட்சிங்கான திங்ஸும் வச்சிருக்கேன். அது எந்த அளவுக்கு பாசிபிள் ஆகும் தெரியாது. பட் ஆனா அவனுக்கு என்ன கம்ஃபர்டபுளோ அது மாதிரி ஒரு 2-3 ட்ரெஸ்ஸாவது நான் போட்டோ எடுக்கணும் அப்படின்றது என்னுடைய ஆசை. அதே மாதிரி என்னன்னாக்க, என்கிட்ட ஒரு சப்ஸ்கிரைபர் ரிப்பீட்டடா கேட்டுருக்காங்க, சிஸ்டர் நான் வந்து திருச்செந்தூர் போகணும்னு நினைச்சேன். இப்போ வந்து எங்க ரிலேட்டிவ் யாரோ ஏதோ ஒரு பேட் நியூஸ், அதனால என்னால போக முடியல. அதுக்கப்புறம் நான் ஒவ்வொரு வாட்டியும் என் சொந்தக்காரங்க யாராவது போகும்போதும் கூட என்னை கூப்பிடுவாங்க, அதனால என்னால போகவே முடியல. அது என்னமோ எனக்கும் திருச்செந்தூருக்கும் ஒரு கான்செப்ட் கரெக்டா அமையவே இல்லை, என்னால போகவே முடியல அப்படின்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி என்னன்னாக்க, நானுங்க திருச்செந்தூர் போகணும் அப்படின்றது ஒரு 6 வருஷம் எனக்கு கல்யாணம் ஆன கையோட முதல் 2 வாரத்திலேயே போகணும்னு பிளான் பண்ணுதுங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் போகணும் போகணும் போகணும்ட்டு யோசிப்போம். ஒரு டைம் நல்லா ஃபுல்லா லீவ் எல்லாம் கிடைச்சு, எல்லாருக்குமே லீவ் கிடைச்சு பிளான் பண்ணி கிளம்பணும்னு நினைச்சப்போ வேற ஏதோ ஒரு ரீசன் நின்னுட்டோம். ஸோ அந்த மாதிரி வந்து நான் போகவே முடியல. கடைசியா வந்து நான் கோவிட் டைம் முடிஞ்சு 2020ல சஷ்டி விரதம் இருந்து, சஷ்டி விரதம் முடிச்ச பிறகு நான் வந்து திருச்செந்தூர் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஸோ அப்போ நான் கிளம்பணும் அப்படின்னும் போது என்ன ஆச்சு அப்படின்னா, ஒரு சிவியர் ஃபீவர். ஸோ அப்போ வந்து ரொம்ப நான் வந்து யோசிச்சேன், நம்ம இப்போ போனோம்னாக்க கோவிட் செக் பண்ணுவாங்களா, நம்ம போகாம நின்றுடுவோமா. ஏன்னா என்னால் அந்த அளவுக்கு ஹெல்த் இஷ்யூ வந்து ரொம்பவே ஹெவியா இருந்துச்சு. அதாவது என்னன்னா கோல்டு, அதுக்கப்புறமா வந்து சிவியர் ஃபீவர். இது வந்து அந்த டைம்ல கோவிட் சிம்டம்ஸ் அப்படின்லாம் யோசிப்பாங்க அப்படின்ற மாதிரி. நம்ம பஸ்ல வேற போகணும், 1 டே ஆகும். போயிட்டு டிராவலிங்க்கே வந்து நைட் ஏறினோம்னா காலையில 10 மணி ஆயிடும் அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஸோ ரொம்ப பயமா இருந்துச்சு. ஆனா என்னன்னாக்க, அவர் வந்து நான் புக் பண்ணிட்டேன், நம்ம 2 பேரும் போயே ஆகணும், போகலாம் அப்படின்னாரு. அதுக்கப்புறமும் வந்து நைட்டு எனக்கு பஸ்ஸு. மதியமும் கால் பண்ணி கேட்குறாரு, அவர் வேலைக்கு போயிட்டு, சுதா உன்னால கிளம்ப முடியுமா, கம்ஃபர்டபுளா இருக்குமா அப்படின்ட்டு. ஆக்சுவலி ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்க போகிறதுக்காக புக் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னாக்க, அங்கங்க போயிட்டு வரலாம் அப்படின்னு நிறைய பிளான் பண்ணிப்போல. இப்ப திருச்செந்தூர் போறோம் அப்படின்னாக்க, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி இந்த மாதிரி நியர்பைல இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாமே பார்த்துட்டு வரலாம், தென்காசி அப்படி அப்படின்னு நிறைய எழுதி வச்சிருந்தேன். ஆனா உடம்பு முடியாத காரணத்தினால என்னால அந்த எந்த பிளானையுமே எக்ஸிக்யூட் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு நிலைமை வந்துருச்சு. அட்லீஸ்ட் திருச்செந்தூர் முருகரையாவது பார்க்கணும் அப்படின்ட்டு யோசித்தேன். ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் சரி நம்ம போயிடுவோம். சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு இல்லைங்க நான் கிளம்பி வந்துடுறேன், நம்ம பேராசிட்டமெல்லாம் போட்டுட்டு ஃபீவர் கொஞ்சம் இல்லாத மாதிரி கிளம்புவோம் அப்படின்ட்டு பிளான் பண்ணி சரின்ட்டு கிளம்பலாம் அப்படின்னு யோசிச்சு கிளம்பலான்ட்டு ஃபைனலாகவே அதுக்கு, அதாவது நமக்கு கோல்டுக்கும் ஃபீவருக்கும் என்ன மாதிரியான டேப்லெட்ஸ் வேணுமோ ஸோ எல்லா டேப்லெட்டுமே எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி கிளாத் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி வியர் பண்ணிக்கிட்டு குல்லாலாம் போட்டுக்கிட்டு ரெடி ஆயிட்டேன். அப்புறம் நைட்டு நாங்கள் ஏறும்போதுமே எனக்கு நல்ல ஒரு ஃபீவர் இருந்துச்சு. 10 மணிக்கு பஸ்ஸு பிடிச்சோம். அப்போவுமே எனக்கு ஃபீவர் இருந்துச்சு. ஒரு பயம் இருந்துச்சு, யாராவது செக் பண்ணுவாங்களோ, அதுக்கப்புறமா நம்மள பஸ்ல ஏற்ற மாட்டாங்களோ, அந்த மாதிரிலாம் தாட் இருக்கும்ல. நான் முருகரை வந்து முழுசா யோசிச்சேன், முருகா நான் ஏன்னு தெரியல உன்னாண்ட வரணும் வரணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் லைஃப்ல பிறந்து திருச்செந்தூர் போனதே இல்லை அந்த டைம் வரையும். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் போகணும், இவ்வளோ தடங்கள் இருக்கே அப்படின்ட்டு சரின்ட்டு போகணும். காலையில போகணும், போயிட்டு திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிட்டோம். அவர் வந்து கடல்ல குளிச்சாரு. வந்து நான் குளிக்க கூட இல்லைங்க. அவர் வெளியவும் குளிச்சாரு, கடல்லையும் போயிட்டு குளிச்சாரு. குளிச்சுட்டு அப்போ வந்து நான் நாழி கிணறு எல்லாமே க்ளோஸ்டா இருந்துச்சு, அதுல வந்து தண்ணி குளிக்கிறதுக்கு அலோடு இல்லை அப்படின்னாங்க. நான் வெறும் அந்த திருச்செந்தூர் கடல்ல இருக்கிற தண்ணிய நம்ம சும்மா தெளிச்சு போலையா தலையில, அந்த மாதிரி தெளிச்சுன்னா, ஏன்னா எனக்கு அப்ப ஃபீவர் இருந்துச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் கூட்டத்துல நிற்கும் போது பயங்கரமான கூட்டம். 100 ரூபாய் கியூலயே வந்து கூட்டம் அதிகமா இருந்துச்சு. உள்ள கூட்டத்து ரொம்ப இருந்துச்சு. அதை நிக்கவே வந்து முடியவே இல்லை. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. என்னடா இது, நம்மளால வந்து நிக்க முடியுமா,
சமாளிக்க முடியுமா அப்படின்ற அளவுக்கெல்லாம் யோசிச்சு ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். ஆனா என்ன ஒரு மிராக்கல் அப்படின்னாக்க கொஞ்சம் கொஞ்சமா முருகர்கிட்ட போகும்போது 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 நமக்கே ஒரு ஹெல்த்ல ஒரு எனர்ஜி மாதிரி வருது. ஓகேங்களா? ஸோ ரிட்டர்ன் நான் வெளியே சாமியெல்லாம் பார்த்துட்டு வெளியே வரும்போது நான் என்ன வேண்டிக்கிட்டேன் அப்படின்னாக்க, முருகா எனக்கு குழந்தைய குடுத்தீன்னா, நான் வந்து இங்க மொட்டை அடிச்சுக்கிறேன். நானு, என் குடும்பம் எல்லாருமே மொட்டை இங்க அடிச்சுக்கிறோம். அதே மாரி என் குழந்தைக்கு எடைக்கு எடை நான் இங்க போடுறேன். அப்படின்றத மனசு விட்டு நான் வேண்டிக்கிட்டேன். ஏன்னா, நம்ம எல்லா கோயில்லயும் போயிட்டோம். திருச்செந்தூர் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரும். ரொம்ப தடங்கல் இருந்துச்சு. நான் வந்து இத வேண்டும்போது என் உடம்புல உண்மையாவே வந்து நல்ல ஒரு எனர்ஜி இருந்துச்சு. அதாவது நம்ம எவ்ளோ டயர்டா இருந்தோமோ, அந்த அளவுக்கு ஆப்போசிட்டா இருந்தேன். அதனால முருகா எனக்கு கண்டிப்பா குழந்தை நீ குடுத்தே ஆகணும். அதே மாரி எனக்கு குழந்தைன்னு பொறந்தா பெண்ணா பொறந்தாலும் சரி, பையன் பையனா பொறந்தாலும் சரி, நான் வந்து உன் பேரு ரிலேட்டடா தான் நான் வைப்பேன். அப்படின்னு வேண்டிக்கிட்டேன். வேண்டிக்கிட்டு இவர் என்ன சொன்னாரு அப்படின்னாக்க, எனக்கு வந்து பொறந்துச்சுன்னா முதல் முடி காணிக்க நான் இங்க தான் வந்து மொட்டை அடிச்சுட்டு வேண்டிக்கிட்டு சாமிய நல்லா தரிசனம் பார்த்துட்டோம். ரொம்ப கூட்டமா இருந்துச்சு. வெளிய வந்த பிறகு உண்மையாவே ஃபீவர் இல்லங்க. ரொம்ப அப்படியே என்னன்னா நார்மல் ஆயிடுச்சு. நார்மல் ஆயிடுச்சுனாக்க, நான் உள்ள குளிச்சுட்டு கூட போக முடியாத அளவுக்கு டிராவலிங்ல வந்தேன். அந்த அளவுக்கு ஃபீவர் இருந்துச்சு. வெறும் கடல் தண்ணி மட்டுமே தலை மேல தெளிச்சுக்கிட்டு உள்ள போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு ரிலாக்சேஷன். அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ணோம், சரி நம்ம இவ்ளோ தூரம் வந்துட்டோம். கடைசியா வந்துட்டோம். நம்ம சென்னையிலருந்து திருச்செந்தூர்ன்றது கடைசி தமிழ்நாட்டுல. லாஸ்ட்ல வந்துட்டோமே அப்படின்ட்டு கன்னியாகுமரி போவோம். அப்படின்ட்டு கன்னியாகுமரி போயிட்டு அங்க 2 நாள் ஸ்டே பண்ணியிருந்தோம். அப்பவும் ஃபீவர் கிடையவே கிடையாது. நல்லா சுத்தி பார்த்தோம் கன்னியாகுமரியெல்லாம். அதுக்கப்புறமா தான் நாங்க வீட்டுக்கு வந்தோம். அது எல்லாமே திடீர் பிளான். ஏன்னா நாங்க வரும்போது டிக்கெட் புக் பண்ணல. போகறதுக்கு மட்டும் தான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தோம். ஏன்னா வரதுக்கு தான் நாங்க முதல்லயே ஒரு 4 நாள், 3 நாள் இருக்கணும் அப்படின்ற மாரி யோசிச்சோம். அதுக்கப்புறம் உடம்பு சரியில்ல. சாமிய மட்டும் பார்த்துட்டு திரும்ப ஏதாவது கிடைக்கிறத புக் பண்ணிட்டு வந்துருவோம் அப்படின்னு யோசிச்சோம். ஸோ அதனால வந்து அப்படியே ரிட்டர்ன் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நாங்க அழகா கன்னியாகுமரி எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு ட்ரெயின புடிச்சு சென்னைக்கு வந்தோம். ஓகேங்களா? ஸோ லைஃப்ல வந்து என்ன அப்படின்னாக்க, ஒரு நல்ல மாற்றம் குடுத்தது அப்படின்னா திருச்செந்தூர். நாங்க வந்து கரெக்ட்டா டிசம்பர் 25 கிறிஸ்மஸ் டைம்ல போயிருந்தோம். அப்ப பயங்கரமான கூட்டம். ஏன்னா, அப்போ ஒரு 4 நாள் அவர் கன்டினியூஸா லீவ் இருந்துச்சு. அதனால அதுக்கேத்த மாரி டிராவல் பண்ணியிருந்தோம். அப்புறம் கன்னியாகுமரியும் போயிருந்தோம். கன்னியாகுமரியிலும் பேக்கேஜ் மாரி இருந்துச்சு. அதாவது கன்னியாகுமரியில நம்ம மெயினா விவேகானந்தர், அது திருவள்ளுவர் சிலை அதெல்லாம் பார்ப்போம். அது இல்லாம ஹோட்டல்ல வந்து ஒரு பேக்கேஜ் குடுப்பாங்க. 7 இடத்துக்கு வந்து ஒரு ஆளுக்கு இவ்ளோ அப்டின்ட்டு. ஸோ அந்த மாரி நம்ம பேக்கேஜ்ல போனோம்னா, அழகா ஒரு 7 இடம் கன்னியாகுமரியில முக்கியமான எல்லா டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாமே அந்த ஜீப்ல கூட்டின்னு போயிட்டு காட்டிட்டு வருவாங்க. அந்த மாரி நாங்க பார்த்தோம். ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஸோ டிசம்பர்ல நாங்க போயிட்டு வந்தோம். ஜான்வரி, பிப்ரவரி 14 நான் செக் பண்றேன். ஐ எம் ஏ பிரெக்னன்ட். அதுக்கப்புறம் அவர் வந்து பிப்ரவரி 14 தெரிஞ்சதுலருந்து அவர் முடி வந்து ஷேவிங்கோ, இல்ல முடி கட்டிங்கோ எதுவுமே பண்ணல. அத்தோட குழந்தை வந்து செப்டம்பர்ல பொறந்தான். அக்டோபர்ல தான் நாங்க வந்து இந்த இதுவெல்லாம் பண்ணுவோம் இல்லையா? அந்த எல்லா விஷயமும் பண்ணி முடிச்சிட்ட பிறகு போயிட்டு மொட்டை அடிச்சு முடி காணிக்க குடுத்துட்டு வந்தாரு. அப்புறமா குழந்தைக்கு வந்து நாங்க 1 இயர் ஆகட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணோம். ஏன்னா குழந்தை வந்து நம்ம டிராவல் பண்ணிட்டு வரணும். அவ்வளோ தூரம் தூக்கிட்டு போணும் அப்படின்றதுனால 1 இயர் ஆன பிறகு எடைக்கு எடை போட்டுட்டு நாங்க எங்க ஃபேமிலியா நானு, என் அம்மா, அப்பா, அவரு எல்லாருமே சேர்ந்து மொட்டை அடிச்சுட்டு குழந்தைக்கும் வந்து எடைக்கு எடை போட்டு நாங்க சந்தோஷமா முடி காணிக்கை குடுத்துட்டு வந்தோம். ஸோ இதுதான் வந்து திருச்செந்தூர் முருகருக்கும் எங்களுக்கும் உள்ள ஒரு பெரிய கனெக்ஷன். நாங்க போயிட்டு முழு நம்பிக்கையோட போனோம். போகும்போது பயங்கரமான ஸ்ட்ரகிள்ஸ். 6 வருஷமா போக முடியாம பிளான் பண்ணி போக முடியாம இருந்து போயிட்டு வந்தோம். ஆனா அதுக்கப்புறம் வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம். ஸோ இதோட நான் 2 வாட்டி திருச்செந்தூர் போயிட்டு வந்திருக்கேன். இப்போ உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் இப்ப பிரெக்னன்ட்டா இருக்கேன் அப்படின்ட்டு. அதே தான் நான் முருகர்கிட்ட வேண்டியிருக்கேன். என் குழந்தை பொறந்துச்சுன்னா. ஏன்னா இப்போ இந்த பிரெக்னன்சியும் வந்து அவ்ளோ ஈஸியலாம் இல்ல. ஹை ரிஸ்க் பிரெக்னன்சி தான். நெறைய காம்ப்ளிகேஷன் இருக்கு. ஒவ்வொரு வாட்டி செக் பண்ணும்போது ஒவ்வொரு மாசத்துக்கும் புதுசான பிரச்சனைகள் எல்லாமே ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் ஆ குழந்தை வந்து பொறந்த பிறகு அவர் வந்து அதுக்காகவே முடிவிட்டிருக்காரு. முடி காணிக்கையும் குடுப்பாரு. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல திருப்பம் குடுக்கும். ஓகேங்களா? முழு நம்பிக்கையோட போயிட்டு வாங்க. சோ அந்த சிஸ்டர் கேட்டதுக்கான பதில் இருந்தாங்க. திருச்செந்தூர் போகும்போது நிறைய தடங்கள் வரும். அதுக்கெல்லாம் நீங்க யோசிக்காதீங்க. எந்த தடங்கள் வந்தாலும் நம்ம எப்படியாவது போயிட்டு வந்துடணும் அப்படின்னு யோசிங்க. இப்ப குழந்தை இல்லாதவங்க அப்படின்னாக்க கண்டிப்பா எடைக்கு எடையும் முடிக்காணிக்கும் தரேன் அப்படின்னு வேண்டிக்கோங்க. உங்களால முடிஞ்சா அங்க மடிப்பிச்சை கேட்டு நம்ம முருகருக்கு கொடுக்க முடியும் அப்படின்னா கொடுங்க. அது எல்லாமே உங்களோட விருப்பம் தான்.
ஆனா நீங்க முருகரை நம்பும் போது கண்டிப்பா கைவிட மாட்டாங்க. ஆனா நிறைய சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும், ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. இப்ப செகண்ட் பிரெக்னன்சி டைம்லயும் டியூரிங் டைம்ல நிறைய ரிஸ்க் எல்லாமே இருக்கு. அதெல்லாம் கடந்துதான் வந்துட்டு பிரெக்னன்சி அப்படின்றதுனால என்னால கண்டினியூஸா வீடியோஸ் போடவே முடியல. நீங்க நிறைய பேர் இன்ஸ்டாகிராமும் கேக்குறீங்க, அக்கா என்னக்கா வீடியோ போடுறதே இல்லை அப்படின்ட்டு. என்னால முடிஞ்ச அளவுக்கு என்ன போட முடியுதோ அதை போட்டுனுட்டு. ஏன்னா பேசும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதாவது பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து லக்கியோடு மொட்டடிக்கும் போது எடுத்து வச்ச வீடியோ. பட் இருந்தாலும் இவங்க கேட்டுட்டே இருக்காங்க அப்படின்றதுனால ரெடி பண்ணி போட்டேன். கண்டிப்பா லக்கி லேடி கெட்டப்ல எப்படி இருக்கான் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. குழந்தைக்கு என்னுடைய ஆசைக்காக நான் அதை ரெடி பண்ணி பண்ணேன். வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குனாலும் ஷேர் பண்ணுங்க, ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி என்னன்னா, எனக்கு என்னுடைய நம்பிக்கை முருகர் அப்படின்றதுனால நான் எப்பவுமே முருகர் பத்தி தான் பேசிட்டு இருப்பேன். ஏன்னா என் வாழ்க்கையில நிறைய விஷயங்கள், நிறைய கோயில்கள்லாம் நான் தேடி போயிட்டு கடைசியான கை கொடுத்தது அப்படின்னாக்க முருகர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அன்னைய நாள்ல இருந்து இன்னைய நாள் வரையும் நான் அவரை பத்தி மட்டுமே தான் பேசிட்டு இருக்கேன். அதுக்கப்புறமா என் வாழ்க்கை ரொம்ப நல்லாவே இருக்கு. என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் எதிர்பார்க்காத நிறைய நல்லங்களும் என்னுடைய வாழ்க்கையில என்ன தேவையோ அது எல்லாத்தையுமே முருகர் கொடுத்துட்டு இருக்காரு. நான் இப்போ லக்கிக்கு ட்ரெஸ் பண்ணும்போது கூட சரி, அவனுக்கு என்ன கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி அவனுக்கு அவன் லக்கிக்கு லக்கி லக்கின்னு சொல்றேன் இல்லையா. சோ குழந்தை பிறந்த பிறகு நான் முருகர் பேர் வைக்கிறேன்னு சொன்னேன். என்ன பேர் வச்சேன் அப்படின்னா செங்கதிர் வேலன். அதாவது முருகர் பேர் தான் செங்கதிர் வேலன். சோ அந்த பேர் தான் வச்சிருக்கோம். அதுதான் சர்டிபிகேட் நேமும். பட் வீட்டுல வந்து நான் பிறந்ததுலேயே அவன் எனக்கு அதிர்ஷ்டம் அப்படின்றதுனால லக்கி அப்படின்னு வச்சேன். அது பொறுக்கிறதுக்கு முன்னாடியே வச்சேன். அது பொண்ணு பையன் எல்லாம் கிடையாது, லக்கி அப்படின்றது நான் முன்னாடியே வச்ச பேரு. சோ அவ்வளவுதான். குழந்தையும் வந்து அழகா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டான், கம்ஃபர்டபுளா அவனுக்கு ஏத்த மாதிரி ஜாலியா என்ஜாய் பண்ணி அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டேன். இன்னும் 4-5 ட்ரெஸ் இருக்கு, அது எல்லாமே எடுத்திருக்கேன். நான் ஒன் பை ஒன்னா வீடியோஸா போடுறேன். ஓகேங்களா. என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் போட பாக்குறேன். நான் அம்மா வீட்டுல இருக்கிறதுனால வீடியோஸும் எடுக்கிறது இல்ல. நான் ரொம்ப ரெஸ்ட்ல தான் இருக்கேன். ஓகேங்களா. ஸோ என்கிட்ட வீடியோ எடுக்கணும்னாக்கா போடவே இல்லை அப்படின்னு கேட்குற எல்லா அன்பும் உள்ளவங்களுக்கும் இதுதான் ரீசன். இருந்தாலும் நான் முடிஞ்ச அளவுக்கு போடுவேன். நான் ஸ்கேன் பண்ண ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் கண்டிப்பா போடுறேன். கொஞ்சம் ரிஸ்க் எல்லாம் இருக்கு, அதையும் நான் டீட்டெயிலா சொல்றேன். என்னென்ன ரிஸ்க், அது எப்படி நான் வந்து ஓவர் கம் பண்ணிட்டு வரேன் அப்படின்றதையும். ஓகேங்களா. இவ்வளவு நேரம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு தேங்க்யூ. உங்களுக்கு வேற ஏதாவது விஷயம் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பை பை. இரு கைட்டி தரவா. அதுல அதுல வராதுடி. நீ நீ அம்மாக்கு பவுடர் அடி முதல்ல. நானம்மா சரி, ஓகே ஓகே விட்டு. இங்க வாங்க, அம்மாவோட வாங்க. அடடே கம்பல் கட்டிட்டான் லக்கிமா. அம்மாவோட வாங்க லக்கி குட்டி. லக்கிமா போட்டோ எடுத்துக்கலாமா இப்போ? யாரோ வராங்க. போயிட்டதுல இருக்கட்ட விடுறி. ஒண்ணு கூட ஒழுங்கா எத்த மாட்டேன். சின்ன குழந்தைங்க எவ்வளவு அழகா எடுத்துதுமா. போடு மயில. தரையில பட்டாதாண்டி வெடியும். அவ்வளவுதான். ட்ரெஸ் கட்டிடலாமா? இந்த இந்த எடுத்து போடு. அங்க போடு. வாயில் என்ன இருக்கு முழுங்கு. சாய்க்கு தர மாட்டியா? இந்த இந்த போடு. இந்த தள்ளி விடு. அப்படி தள்ளி கூடாது, அந்த சைடு தள்ளி விடணும். ஐயோ இந்த இரு அக்கா தருவா. அவகிட்ட கொடுக்கணும்னா யார் இந்த தேவதை மேலே ஏறி அரசை கொடு. போ போயிட்டு நில்லு போ. இந்த சந்தில யார் இறங்கினுக்கா? கையில கரெக்டா குடியாது, ஒடியாது. கீழே போட்டாதான் வெளியும். இது ரெண்டுமே வேஸ்ட்லாம். ரெண்டு உனக்கு நீயே போட்டு கீழே போட்டு தடி.
ம். அவன் கையில கரெக்டா கொடு. கரெக்டா போடல. ம். கரெக்டா போடுச்சு. இல்ல. ஐயா போடு. மேலே ஏறிக்கும். பார்த்து போடு. போடுங்க, கீழே போடுங்க. ஐயா போடுங்க. பெருசா? என்னது பெருசு? லக்கிமா, பட்டு குட்டி செல்லம் நீ வயிறு கட்டிதான். அம்மா தங்கம் இங்க பாரு. அப்படியா?